ஆக்சுவலாக இது நம்ம லொக்கேஷன் போகிற வழி. ஸோ இந்த ரூட்டு தான் நம்ம லொக்கேஷன் போகிறோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு மிக பிரம்மாண்டமாக பேசுனாதர் இருக்கார் மேலே. எசப்பா கூட வாப்பா. கைஸ், இந்த நாய்க்கும் அங்கே இறந்தவங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. நான் அங்கே போய் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாண்டடாக இருக்குது இந்த ரோடே. பார்க்கவே ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஆள் நடமாட்டமே இல்லை. ஸோ இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ 11 o'clockே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்குது இந்த இடமே. மயான அமைதியாக இருக்குது கைஸ். லாங்கில் ஏதோ நாய் என்னை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கு. என்னையை பார்த்து கற்றுதா இல்லை இங்கே இருக்கிற ஆத்மாவை பார்த்து கற்றுதான்னு தெரில. ஸோ அந்த வீட்டை ஓட்டினாப்லேயே பீச்சு. ஸோ கடற்கரை. ஸோ அந்த கடற்கரையில் தான் அவங்க இறந்து போனதாக சொல்கிறாங்க. அவங்க பாடி வந்துட்டு கடற்கரையில் இருந்துருக்கு. ஸோ நான் எதுக்காக நாய் வந்து உண்மைவாள் எனக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பீச்சு. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே தெரியுதா, அந்த பீச்சில் தான் அவங்களோட பாடி கடந்து வந்துருக்கு. அதே மாதிரி 4 பேர் அங்கே உட்காந்துட்டு ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? ஓகே கைஸ், நம்ம உள்ளே போகலாம். ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இந்த இடம். ஆப்போசிட்லேயே கேமராலாம் அங்கே வச்சுருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ ஆசையாக அந்த பொண்ணு அந்த ஆம்பளையும் இந்த இடத்த கட்டி வந்துருப்பாங்க, இந்த வீட்டை. ஆனால் இப்போ யாருமே யூஸ் பண்ணாங்க. பால் நினச்ச நிலைமையில இருக்கேன். ஓ மை காட்.
ஹலோ இந்த படியெலாம் உடையிற கண்டிஷன் இருக்குது. உடையிற கண்டிஷன் இல்லை, உடஞ்சிருச்சு. லைட் வந்து சொதுப்புது எப்படி? ஹலோ, யாராவது இருக்கீங்களா சிஸ்டர்? உங்களை தேடி தான் நான் வந்திருக்கேன். இங்கே யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமா? ஹலோ, ஆர் யூ தேர்? கைஸ், என் GoPro ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறேன். மண்டேல இருக்க GoPro ஆன் பண்ணல. ஒரே நிமிஷம் ஆன் பண்ணிட்டு வரேன். கைஸ், இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு வீடு காட்டினால அந்த வீட்டிலேருந்து ஆள் வந்துட்டாங்க. நான் GoPro செட் பண்ணிட்டு ரிச்சுவலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த டைமில் கரெக்டாக வந்துட்டார் அவர். இன்னும் 10 நிமிஷத்துக்கு மேலே இங்கே இருந்தீங்கன்னா நான் போலீஸ் கால் பண்ணுறேன்றாரு. இதுக்கு மேலே என்னால் என்ன பேசுகிறேன்னு தெரியல. அவர்கிட்ட எவ்வளோ நான் கேட்டு பார்த்தேன், ஒரு 10 நிமிஷம் நான் அப்படின்னு. ஆல்ரெடி அந்த இடத்துல கோர்ட்டில் கேஸ் இருக்கான். ஷட், இப்படி தான் கைஸ் பல லொக்கேஷன் வந்து எடுக்க முடியாமல் போயிடுது. ரொம்ப ரொம்ப மைண்ட் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குது. என்னால் முடியல. ஸோ இப்போ வந்துட்டு நான் எங்கே போகிறேன்னா, உங்களுக்கு நான் இன்னொரு இடத்துக்கு போகிறேன். ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க வீட்டில் வந்துட்டு பேய் இருக்கிறதாக என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களோட வீட்டில். ஸோ அவங்க வீட்டுக்கு நான் கால் பண்ணி இன்றைக்கி கேட்டு பார்க்குறேன். நாய் வேறு கற்றுட்டு நான் கேமரா உள்ளே வச்சுருக்கேன் கைஸ். ஆப்போசிட்டில் யாரோ வர மாதிரி இருக்கும், போலீஸாங்கன்னு தெரியல. நான் கேமரா வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு நான் கேட்பாங்க. அதனால் நான் கேமரா உள்ளே வச்சுட்டு நான் அந்த இடத்துக்கு போய்ட்டு உங்களுக்கு என்ன பேச ஆரம்பிக்கிறேன். இப்படி பண்ணிட்டியப்பா. ஸோ எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ். கரெக்டாக இருக்குல்ல? ஆமாம், நான் கூட இந்த ஹாப்பி கிறிஸ்மஸ்க்கு ஹாப்பி நியூ இயர்னு தெரியாமல் என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். ஓ மை காட், என்னை போட்டு கிளி கிழிச்சிட்டான். டீ கிறிஸ்மஸ் இல்லைடா, நியூ இயர். ஐயோ, நியூ இயர். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, கரெக்டாக ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ ஐம் ரியலி சாரி உங்களுக்கு லேட்டாக விஷ் பண்ணதுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு முடிவாயிடுச்சு. ஸோ முடிவு பண்ணிட்டு அந்த இடத்துக்கும் போயிட்டோம். ஸோ போனதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக நான் வந்துட்டு GoPro ஆன் பண்ணிட்டு அதுப்பேன்.
பட் வந்துட்டு என்னால் கடைசி வரையும் ஆன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா திடீர்னு ஒரு ஆள் வந்துட்டு சடனாக உள்ளே வந்துட்டார். ஸோ உள்ளே வந்தோடனே எனக்கு என்ன பண்ணுறதே முடியாமல் புரியல. லைட் அடிச்சுட்டு அவங்களும் உள்ளே வராங்க. நான் சத்தியமாக பயந்துட்டேன். ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக போலீஸ்காரங்க தான் வராங்களோ. ஏன்னா ஆப்போசிட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருந்துச்சு. ஸோ அது போலீஸ் வச்சுருக்க கேமரா. ஸோ அந்த கேமரா பார்த்துட்டு போலீஸ் தான் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக ஆயிடுச்சு. ஸோ நம்ம இல்லீகலாக எதுவும் பண்ண போல் அங்கே இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் அங்கே போயிருந்தோம். பட் அந்த அந்த இடத்துல நடந்திருக்க ஸ்டோரி கேட்கும் போதே எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு கைஸ். நம்ம வீட்லேயே அப்பப்போ ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ வழக்கம் போல் இப்போயும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அங்கே நடக்கப்பட்டிருக்க ஸ்டோரி கேட்கும் போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி முடியாட்டி இன்றைக்கி இது ஃபெயிலியர் ஆனால் கூட நான் இன்னொரு டைம் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் இந்த இடத்த மறுபடியும் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ ஆல் ஆஃப் யூ கைஸ் எல்லாருமே ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2025 நினைக்கிறேன் இந்த இயர் வரப்போகிற இயர் வந்துட்டு. ஸோ 2024 நம்ம எதுவுமே வந்துட்டு அச்சீவ் பண்ணோமா அதெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு என் மனசாட்சிக்கு பொறுத்தளவுக்கு நான் வந்துட்டு அந்தளவுக்கு நான் அச்சீவ் பண்ணலாம் தான் தோணுது. ஏன்னா இந்த வருஷம் வச்சு செஞ்சிருச்சு என்ன உங்கள்கிட்ட சொல்லலாமா இல்லை கூட எனக்கு தெரியல. நான் ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்கினேன். ஸோ அந்த காருக்கான கடன் காசை என்னால் அடைக்க முடியாமல் அந்த காரை என்னால் விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் ஆகிட்டேன். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு லைஃப் வந்து என்னை வச்சு செஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஒரு வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தால் செங்குத்தாக போயிட்டு இருந்தால் வந்துட்டு அதில் சுவாரஸ்யமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையும் இப்போ இப்படி போயிட்டு இப்படி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம மனசுக்குள்ளே அப்படி ஒரு தன்னம்பிக்கையே வந்துருச்சு எனக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி கைஸ். ஸோ நீங்கள் இல்லைனா நான் ரகுமான் இந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டான். ஸோ நீங்கள் தான் என்னைய மாதிரி ஒரு பையனை சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டு நிப்பாட்டி வச்சுருக்கிறது நீங்கள் மட்டும்தான். ஸோ இந்த 2025 இன்னும் நியூ இயர் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஹாப்பி நியூ இயர் வர்றதுக்கு. ஸோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நான் இதிலேயே சொல்லிக்கிறேன். ஏன்னா அது சொல்லணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தில் நம்ம நினச்ச வருஷமாக நம்ம எல்லாருமே மாற்றுவோம். ஸோ நான் மட்டும் மாற்ற போகிறது கிடையாது. நம்ம சேனலை பார்த்துட்ருக்க நீங்கள் எல்லாருமே தான் சொல்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் தான் அது சொல்கிறேன். ஸோ 2024 நமக்கு எப்படி போச்சோ, இன்னும் நல்லா போயிருக்கலாம், இல்லை கெட்டதாக போயிருக்கலாம், இல்லை நம்ம மறக்க முடியாத நமக்கு ஞாபகங்கள் இருந்திருக்கலாம். ஸோ நம்ம மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்திருக்கலாம். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு அப்படி நம்ம விடக்கூடாது. ஸோ 2025 வந்துட்டு நம்ம இயராக ஆக்குவோம். ஸோ எல்லாருமே கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஸோ உங்களால் விடாமுயற்சியை கொடுங்க, உங்களோட பெஸ்ட்டை மட்டும் கொடுங்க. எந்த டைம்லேயும் சோர்ந்து போயிடாதீங்க. நம்ம லைஃப்பில் நம்ம ஓடும் போது தான் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குங்க. ஸோ எனக்கு லைஃப்பில் வந்துட்டு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதுக்கெல்லாம் இதை பண்ணுறோம், கிவ் அப் பண்ணிடலாம், வேண்டாம் நமக்குலாம் இதுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு சாதாரண ஒரு இது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாழ்க்கைன்றது ஒரு கடல் தான். நான் சொல்கிறது நினைக்க வேண்டாம். ஸோ அந்த கடையில் நீங்கள் நீச்சல் அடிக்க கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீச்சல் அடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீச்சல் அடிச்சு போனால் உங்கள் நீங்கள் செத்துடலாமன்ற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் வரும். ஸோ அதையும் தாண்டி நீங்கள் போகும்போது தான் அவ்வளோ பெரிய அங்கே ஒரு கரையாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஒரு தீவுக்கு நீங்கள் போவீங்க. அந்த தீவில் தான் காட் உங்களுக்கான கிஃப்டையும் வச்சுருப்பாரு. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் வரும்போதும் சரி, அதுக்கப்புறம் கஷ்டம் வரும்போதும் சரி, நம்ம இவ்வளோ தூரம் நீந்தி அந்த கடலை வந்துட்டு யாரும் விட்டுறக்கூடாது. ஸோ ஒரு நீந்த ஆரம்பிக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நினச்சிட்டாலே சரி, நினச்சாலே நீந்த ஆரம்பிச்சிடணும். ஸோ எல்லாருமே கடலை கடப்போம். ஸோ நம்பிக்கை இருக்குது. ஸோ 2025 இயரை வந்துட்டு நம்ம இயராக ஆக்குவோம். ஸோ இந்த வீடியோ ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இதை அப்படியே விட்டுடலாம். ஓகே, இதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்துட்டு இன்னும் குட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த வீடியோட டியூரேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்தில் நான் வந்துட்டு எப்படி எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கே எனக்கு மனசே வரல. ஸோ பட் இருந்தாலும் ஆடியன்ஸ் நியூ இயர் அதுமா இந்த வீடியோ பார்க்கட்டும். ஸோ அதில் நம்ம வந்துட்டு ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல நினைக்கிறோமோ அந்த இதை சொல்லிடலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக பார்த்துட்டு ஸோ பார்க்காத என்னை பார்க்காத ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு அமைதியாக கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. ஸோ அது இல்லாமல் ஒரு முக்கியமான ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன் நான். ஸோ வந்துட்டு 2025 வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா என் பாடியை கொண்டு வர போகிறேன். பாடியெல்லாம் நீங்கள் நினைக்கிற பாடியே கிடையாது. என்னோட உடம்பு பாடியை வந்து நான் பயங்கரமாக கொண்டு வரணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு என்னன்னா
கமெண்ட்ல வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப பாடி ஷேம் பண்ணுறாங்க என்னை வந்துட்டு எப்படி சொல்கிறது, கோட் ஷூட் போட்டு லாஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ போட்டிருந்தோம். ஸோ அப்போ வந்துட்டு ஒற்றை குச்சிக்கு கோட் ஷூட் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் யாரோ ஒரு ப்ரோ. ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. அதை பார்க்கும் போது வந்துட்டு சொல்லிட்டு தான் இருப்பான், நமக்கு தான் தெரியும் இங்கே முட்டை பொருள் கூட இதெல்லாம் தெரியும் சூத்தோல் என்னன்றது. ஸோ நாமளும் தின்னுட்டு தான் இருக்கோம், ஏற மாட்டேங்குது. என்ன சூனிக்கினே வச்சிட்டாங்களா இல்லை அப்படியே கொண்டு பொருள். ஒருத்தவங்களை கேட்டால் ஜீன்லேருந்தே அப்படி தான் இருக்கும், ஒருத்தவங்களை கேட்டால் தம்பி ஒருத்தவங்க உடம்பு வாவே அப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. நானும் ஏற்றுறதுக்காக பல நாளாக வந்துட்டு முயற்சி பண்ணியிருக்கேன், முயற்சி பண்ணாமல் இல்லை. பட் நம்ம உடம்பு வாவே இப்படி தாங்க இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக கடவுள் கொடுத்த வர மாதிரி தான் நினைக்கிறேன். ஓகே, ஒல்லியாக இருக்கிறதும் பயங்கரம் தான், மாஸ் தான். ஒல்லியாக இருக்கிறதும் சாதாரணம். அது எத்தனை பேர் ஏங்குறாங்க தெரியுமா ஒல்லியாக இருக்கணும்னு. ஸோ அதனால் ஓகே. பட் வந்துட்டு 2025 கண்டிப்பாக என் உடம்பை வந்து நான் ரெடி பண்ணுறேன். நான் விடா முயற்சி எடுக்கிறேன். ஸோ என்னோட முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். ஸோ அதுக்கு மேலே ஏறலைன்னா என்ன நீங்கள் கார்னர் பண்ணக்கூடாது, என்ன எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபெக்ட் போடுறேன். நான் எப்படி தெரியுமாங்க, திடீர்னு பாகுபலின்னு ஒரு படம் வருது, ஐன்னு ஒரு படம் வருது, இது கமெண்ட்ரு அது என்னது, அது பேர் என்ன, நல்ல பேருங்க, டடன் டன் டடன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருங்களா, ஹாலிவுட் படம் அர்னால்டு. ஸோ அவர் படம் பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு நம்மளும் ஜிம்முக்கு போகணும்டா, அப்படி ஏற்றணும்டா, அப்படி கச்சிரிச்சலாம், அப்படி பவர் ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஜிம்முக்கு போவேன். பட் 10 நாள் தான், 10 நாளைக்கு மேலே ஐ படம் விக்ரம் யாரு, நம்ம அர்னால்டு நம்மளா. ஸோ அந்த மாதிரி என் மனசுக்குள்ள நானே நினச்சிட்டு நமக்கெல்லாம் ஆகாதவரை நம்ம செய்யக்கூடாதுப்பா. ஒழுங்காக நமக்கு ஆயிரத்தெட்டு டென்ஷன் இருக்குது. வீட்டுக்கு சம்பாதிக்கணும், வீட்டுக்கு கொடுக்கணும், வீட்டுக்காக ஓடணும், வீட்டுக்காக பண்ணணும், இது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. தவிர இன்ன வரையும் நான் சொல்கிறேன், நான் சரியான சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது. இந்த வேலை என்னால் பார்த்துட்டு இருக்கிறனாலேயே நான் காலையில் நான் ஷூட் எடுத்து முடிச்சுட்டு வீட்டில் வந்து படுத்து முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு தூங்குவேன், இல்லைனா ஒரு 7 மணிக்கு தான் தூங்குவேன். 7 மணிக்கு தூங்கிட்டு 3 மணிக்கு எந்திரிப்பேன். மதியானம் சாப்பாடு சாப்பிட மாட்டேன், காலைல சாப்பாடு சாப்பிட மாட்டேன், நைட்டு எந்திரிப்பேன். நைட்டு எந்திரிச்சோன்னா நமக்கு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசையே வராது. ஸோ என் கூட சேர்ந்து பாவம் ரூபியும் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இங்கே கூட. ஸோ அதனால் கரெக்டான டைமுக்கு சாப்பாடு இல்லாதனாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவோம். ஸோ எல்லாம் உங்களுக்காக தான் கைஸ். முழுக்க என் கவனம், என் சிந்தனை, என் மைண்டு எல்லாமே இதை மட்டும்தான் யோசிச்சுட்ருக்கேன். நான் லைஃப்பில் வேறு எதை பார்த்தியுமே நான் யோசிக்கல. ஏன்னா எனக்கு என்னை மாதிரி பசங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு திடீர்னு தான் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டுன்னு ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த கிஃப்ட்டை இழந்துடக்கூடாதுன்னு நான் வந்துட்டு என் மனசில் நினச்சிட்ருக்கேன். இதை விட என் ஃப்யூச்சர் மாறலாம், நான் மாறாமல் கூட போகலாம். பட் எனக்கு கிடைச்ச பெஸ்ட்டு என்னோடய ஃப்யூச்சரை நான் நினைக்கிறது யூடியூப் தான். ஸோ நான் கஷ்டப்பட்ட இந்த பேய் வீடியோஸ் தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னை பார்த்து சப்போர்ட் பண்ணுற ஒரே காரணத்தினால. ஸோ எனக்கு வந்துட்டு அது சாப்பாடாக இன்றைக்கி நான் சாப்பிட்டுட்ருக்கேன், என் வீட்டில் என்னை நல்லா இருக்க வைக்கிறேன். ஸோ நிறைய இழப்புகள் நமக்கு சந்தித்தாலும் பட் இதுக்கப்புறம் விடாமல் நம்ம வந்துட்டு விட்ட இழப்பெல்லாம் வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு பண்ணணும்னு ஒரு மனசில் கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அந்த தெம்போடு நான் ஓட ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த மாதிரியே நீங்கள் எல்லாருமே உங்கள் லைஃப்பில் வந்துட்டு பயங்கரமாக ஆகுவீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ நான் பேசுனதை பார்த்து உங்கள் யாருக்காச்சும் வந்துட்டு நம்மளும் இந்த 2025 வந்துட்டு ரகுமான் கூட சேர்ந்து நம்மளும் ஓடுறோம். நம்மளும் அடுத்த வருஷம் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் போட்டிருங்க கமெண்ட்டு, ப்ரோ நான் இன்னையிலேருந்து ஓட ஆரம்பிக்கிறேன் ப்ரோ, நானும் ஜெயிச்சு காட்டுறேன் ப்ரோ, நம்மளும் ஜெயிப்போம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கி போடுங்க கமெண்ட்டு. 2026 அதை நம்ம எல்லாருமே பார்ப்போம். மறுபடியும் நான் ஒரு வீடியோ போடுவேன். ஸோ எவ்வளோ பேர் நீங்கள் எல்லோரும் சாதிச்சிருக்கீங்க, எவ்வளோ பேர் வந்துட்டு பண்ணியிருக்கீங்கன்றதை வந்துட்டு நானும் சந்தோஷப்படுவேன். ஸோ ஹாப்பி ஜேர்னி கைஸ். நம்ம வந்துட்டு நினைக்கிறோம், மனசில் ஒன்று நினைக்கிறோம், ஆனால் நடக்கிறது ஒன்று நடக்கும். பட் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். 2025 நம்ம செய்ய போகிறோமா இல்லை அது நம்மளை செய்தானு வழக்கம் போல் அதுதான் நம்மள எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்குங்க. நம்ம எதையுமே செய்கிற மாதிரி இல்லை, பட் செய்யறாட்டியும் ட்ரையாச்சும் பண்ணுவோமே. ஸோ அதான் தோணிட்டு இருக்கு. ஸோ லவ் யூ கைஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிகள். ஸோ உங்கள் எல்லாத்தையுமே ஒரு பெஸ்ட் வீடியோ வந்து நான் சந்திப்பேன். ஸோ அது வரையும் வந்துட்டு உங்களிடம் பெறுகிறது அண்ட் உங்கள் ரகுமான். ஆட்டு வர மாட்டேங்குது. ஓகே வருது. ஸோ நிறைய பேர் காண்டாவீங்க. சரி, நிறைய வந்துட்டு அம்மாங்க பார்த்துட்டு இருப்பீங்க, நிறையா டேடிஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய என்னை திட்டுறதுமே வந்து பிறந்திருக்கிற என் நண்பர்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களை பார்க்கும்போது கடுப்பாக தான் இருக்கும். பட் ஒரு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. ஓகே டன். ஸோ பிடிக்கலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிச்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் யார், உங்களில் ஒருத்தன். ஓகே, so keep support and Saifa families, bye, take care, love you so much. ஸோ நான் பேசுனதில் எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா, நான் சரியாக சொல்லாமல் இருந்தாங்கன்னா தயவுசெய்து நீ மன்னிச்சிருங்க. ஸோ அறியாதப்பில் தெரியாமல் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க. பட்
நான் நல்லதாக தான் சொல்லியிருந்தேன்னா ஏற்றுக்கோங்க. ஸோ லவ் யூ கைஸ். உங்களால் தான் எல்லாமே, நீங்கள் தான் எல்லாமே எனக்கு. ஸோ கீப் சப்போர்ட் அண்ட் திருச்சி 143. ஸோ நம்மளோட ப்ளாக் சேனல் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அதில் வீடியோஸ் போடுறதுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட். லவ் யூ. டாடா பாய் see you. ஸோ இந்த வருஷம் நம்ம பிளாக் ஷிப்பில் வந்துட்டு நாமினேஷன் ஆகிற கைஸ் என்னன்னு தெரியல. பட் கடவுள் எங்கேயாச்சும் இன்னொரு இடத்துல நம்ம கொடுக்குறதுக்காக வச்சுருந்துட்டு இருப்பான். ஸோ அதை மறந்துட்டு விட்டுற வேண்டியதான். நம்ம அடுத்த வருஷம் கண்டிப்பாக நாமினேஷன் ஆகும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிங்க எங்கிட்ட வந்துட்டு ப்ரோ உங்கள் சேனல் எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம நாமினேஷனே ஆகலை, அதனால் நம்ம இது இருக்காது. பட் பார்க்கலாம், நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஓகே, பாய் 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 பாய்.